இப்போ வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம சென்ட் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாட் பாட் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு 2 காம்பனன்ட்ஸ் தான் நமக்கு தேவை. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ESP8266 நோட் எம்சின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து OLED. ஸோ ஃபார் டிஸ்பிளேல தெரிகிறதுக்காக OLED. இது 2 காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் ரொம்பவே முக்கியமான காம்பனன்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஹார்ட்வேர் செட்டப். ஸோ ESP8266 அந்த OLED ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பிரெட் போர்டில். இதுக்கப்புறம் நமக்கு அடினோ சாஃப்ட்வேரில் தான் வேலை இருக்க போது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி அந்த ESP8266ஓட அந்த அடினோ சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்போட. பண்ணதுக்கப்புறம் காம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். அப்படி செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒய்ஃபையோட பாஸ்வேர்டும் அதோட யூசர் நேம் மட்டும். நான் அது மட்டும் கொடுக்காம வச்சுருப்பேன், அதை மாற்றிக்கோங்க. அண்ட் தென் வந்து கொஸ்டின் என்ன வேணும், ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இஃப்பு எல்ஸ் இஃப் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் அது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்லோட் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் ஏதாச்சும் ஒரு ஒயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க, பவர் சப்ளை ஒயரை. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலர் பிளிங்க் தான் நமக்கு இண்டிகேஷன். ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்டிங் ஒய்ஃபைன்னு வருது பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ ஸோ அது கூட கனெக்ட் ஆகிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணி கூகுள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் EI டிசைனோட. ஸோ இதில் போயிட்டு ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா பாட் வந்து ரிப்ளை பண்ணும். இப்போ வந்துட்டு பாட் வந்து எப்படி வந்து ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெசேஜ் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ப்ரீ ட்ரெயின்டு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இல்லாதது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்ஸ் போயிடும். ஸோ எல்ஸில் என்ன போட்டிருக்கோமோ அது மாதிரி. இப்போ நான் வந்து ஹாய்ன்னு கொடுத்தேன். ஸோ ஹலோன்னு காட்டுச்சு. இப்போ வந்து HRUன்னு கொடுக்குறேன். HRUங்கிறது கொஸ்டினே இல்லை. ஸோ அதனால் எல்ஸ் வந்து போயிடுச்சு. தட்ஸ் கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அதில் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொடுக்குறேன். ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம சென்ட் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுதான் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே கூலான ஒரு சிம்பிளான ஒரு OLED பாட் தான் இது. ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு கோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கோடு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் கண்டென்ட்ஸ்லாம் நிறையவே ஃபர்தராக வரும்.